ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த முந்திரி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நேவா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா நேவா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த அரை கப் அளவு சர்க்கரையை ஒரு வானலில் மாற்றி சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரைக்கு அரை கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாவு கரெக்டான பதத்தில் போடணும், அப்போதான் காஜு கத்திரி நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த முந்திரி பருப்பு மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இதை இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்ததை ஒரு பிளேட்ல மாற்றி நல்லா அதை சப்பாத்தி மாவுமே நல்லா அதை கையால் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக நெய்யை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா அதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை லைட்டாக அதை ஷேப் பண்ணி விடுங்க. லைட்டாக வர ஷேப் வரும்போது நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணி லைட்டாக ஷேப் வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஷேப் வந்துருச்சு. இப்போ இது மேலே நான் சில்வர் பேப்பர் ஒட்ட போகிறேன் டிசைனுக்காக. நீங்கள் வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல அதை மாத்திப்போம். நம்மளோட சுவையான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சிம்பிளான ஸ்வீட் தான். சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.